நோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் நிறைய நோ சொல்லணும். ஒரு தமாஷா ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும்னா தலைவனாக முடியாது, ஐஸ்கிரீம் தான் விற்கணும் அப்படின்வாங்க. நிறைய விஷயங்களை நோ சொல்லணும். வளரும்போது தேவையற்ற தவறான நண்பர்களுக்கு நோ தான். அவங்கள கூட கூட சேரக்கூடாது, நோ சொல்லிடணும். நல்ல நேர்மறையான எண்ணங்கள் உள்ளவர்களோட நம்ம சேர்ந்து பழகலாம். நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். நமக்கு தேவையில்லாத பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க, நோ எனக்கு நேரம் இல்லைன்னு நம்ம சொல்கிற தயங்காமல் சொல்லணும். வளர்ந்த பிறகு நம்ம வாலிபனாக இருக்கோம், இல்லை ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், நிறைய இடங்கள்லேருந்து நமக்கு அழைப்புகள் வரும், நிறைய விஷயங்களுக்கு அழைப்புகள் வரும். நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் உபயோகம் இல்லையோ அந்த விஷயங்கள் எல்லாம் நோ சொல்லிடணும். இல்லை நம்ம நிறைய டைவர்ஷன் வச்சுக்கிட்டு எல்லா பக்கத்தையும் எல்லாருக்கும் எல்லாவுமாக இருக்கிறோம், எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நாம் ஒரு உருப்படியான விஷயங்களை செஞ்சு முடிக்க முடியாது, ஒரு உச்சகட்டத்துக்கும் போய் சேர முடியாது. அதனால் நோ என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம லட்சியங்களை நோக்கி நகர்வதற்கு அதுக்கு போதுமான நேரமும் போதுமான வாய்ப்பையும் அது கொடுக்கும்.